Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா JEE Means 2024 9th April மார்னிங் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். A particle moves in a straight line, covers half the distance with the speed of 6 meter per second. The other half is covered in two equal time interval with the speed 9 meter per second and 15 meter per second respectively. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. அது வந்து ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் வந்து 6 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப், அதாவது இது ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம். ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம்னா இது எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதுவும் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம். இந்த சேம் டிஸ்டன்ஸை இது ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அடுத்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஸ், அதில் தி அதர் ஆஃப் இஸ் கவர்டு வித் டூ ஈக்குவல் டைம் இன்டர்வல். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகலை. அதாவது இது S/2 இது S/2 செப்பரேட் ஆகலை, ஈக்குவல் டைம் இன்டர்வலாக இருக்குது. அதாவது இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் ஒரே மாரி இருக்குது. ஆனால் ஸ்பீடு வேறு. ஸ்பீடு வேறுனா டிஸ்டன்ஸ் வேறையாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் பர் செகண்ட், இது 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா, S/2வா S/2வான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து டைம், சேம் டைம் டி, இது டி. இப்போ இதை டீன்னு எடுத்துக்கிறேன், அதனால் இதை டீன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது டி, இது ரெண்டுமே சேம். இங்கே 5 செகண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் ஆகுதுன்னா இங்கே 5 செகண்ட்ஸ் தான் ட்ராவல் ஆகும். ஓகே. ஸ்பீடு வேறு, அப்போ இதோட டிஸ்டன்ஸும் வேறையாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? தி ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட். இது ட்ரெடிஷ்னலாக டோட்டல் இது வச்சு கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இதாச்சுன்னா, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு சீக்வல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமா, 6 இன்ட்டு டைம். இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே டைம் வந்து T1 எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே T1 எடுத்துக்கலாம். ஸோ டைம் வந்து T1. எஸ் வந்து 6 இன்ட்டு T1 டைம்ஸ்க்கு இல்லை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எஸ் தான், சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் 9T ப்ளஸ் 15T சேர்த்து எவ்வளோ வரும்? 24T. ஸோ எஸ் வந்து 24 ஆஃப் டைம், அதாவது இந்த ஒரு டைமுக்கு 24 டைம்ஸ்க்கு இருக்குது. இந்த ஒரு டைமுக்கு 24 டைம்ஸ் ஆஃப் இதுக்கு எடுத்துக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கோ இல்லை இந்த ரெண்டாவது இதுக்கோ எடுக்கிறது. அப்போ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ 24Tன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டைம் வச்சு இதை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ எஸ் ஈக்குவல் டு 24Tயா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ 6T1 ஈக்குவல் டு 24T. 6ல் இது எத்தனை டைம் வரும்? 6ல் இது வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ T1 ஈக்குவல் டு 4T. இங்கே பாருங்கள், இதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எடுத்துக்கிற டைமோட 4 டைம்ஸ் இருக்குது. இன்னும் இதுவாக பார்க்கணும்னா இது சேர்த்தா 2Tயா? அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட் எடுத்துக்குதுன்னா, 10 செகண்ட் கிடையாது, நம்ம எக்ஸாம்பிளுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குதுன்னா இதுக்கு 20 செகண்ட் எடுத்துக்கும். ஏன்னா அது 4T. இதுக்கு 5 செகண்ட்னா இதுக்கு 10 செகண்ட், இதுக்கு 10 செகண்ட்னா இதுக்கு 20 செகண்ட். ஓகேவா? இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ T1ஓட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு, அது நமக்கு தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஏன் கண்டுபிடிச்சோங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்துருக்கணும். இருந்தாலும் பாருங்கள், ஆவரேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் 2S, இது நமக்கு தெரியும். 2S டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் என்னது? T1 ப்ளஸ் 2T. T1 ப்ளஸ் 2T. அப்போ நமக்கு தெரியணும் 2S. எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், 2 டைம்ஸ் ஆஃப் 24 இன்ட்டு T. ஏன்னா இந்த எஸ் இந்த T டைம்ஸில் எழுதுனா தான் நம்மளால் அது கேன்சலே பண்ண முடியும், நமக்கு ஒரு வேல்யூவாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல இப்படி மாற்றணுமே. அதில் இருக்க வெலாசிட்டியும் அதில் இருக்க டைமோட இதையும் ரேஷியோலாம் சேம் ஆக்கினதுக்கு காரணமே அதான். இப்போ அதில் இருக்கிற ஸ்பீடு வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோம், அதோட டைம் இதை வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கனால இதை ரிலேட் பண்ணி நம்ம T1 கண்டுபிடிச்சோம். நம்ம T1 நமக்கு Tயில் கிடைக்கும். ஏன்னா T1 T1 இருந்துச்சுன்னா
இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. மேலே இருக்கிறது மட்டும் T1ல வச்சுக்கிட்டு, டோட்டல் டிஸ்டன்ஸை மட்டும் Tல வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ 2 × 24t டிவைடட் பை இங்கே T1ஓட வேல்யூ என்ன, 4t ப்ளஸ் 2t, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த எஸ் 2s, அந்த 2sக்கு எஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து வந்து இங்கே போட்டோம். அதுக்கப்புறம் டைம் T1ஓட வேல்யூ இருக்குது, அதுவும் போட்டோம். அப்புறம் 2t. இப்போ என்ன வரும், இது வந்து 2 × 24t டிவைடட் பை 6t. இப்போ Tயும் கேன்சல். 6ல் 24 எத்தனை டைம் வரும், 6ல் 24 எத்தனை டைம் வரும்னா 4 டைம்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 8 மீட்டர் பர் செகண்ட்.